சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிவாவும் ஆறுமுகமும் எப்படியோ விசாரிச்சுக்கிட்டே போய் இந்த இசைக்கு யாருகிட்ட நகைய கொடுத்தாரோ அந்த ஆசாரிக்கிட்டயே நம்ம சிவாவும் ஆறுமுகமும் போய் கதவை தட்டுறாங்க. அவரும் கதவை திறக்கிறாப்புல நேரா வீட்டுக்குள்ள போய் சாமி நகையெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த சாமி நகையெல்லாம் உருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறாப்புல. கரெக்டா நம்ம ஆறுமுகம் கண்டுபிடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா இழுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க நம்ம சஞ்சய் கிட்ட இவன் தான் நகையெல்லாம் திருடி இருக்கான், அதாவது திருடினவெல்லாம் இவங்கிட்ட கொடுத்து தான் பாத்தீங்கன்னா நகையை உருக்க சொல்லியிருக்கிறாப்புல அப்படிங்கிற உண்மை எல்லாமே இப்ப தெரிய வருது. யாரு இந்த வேலையை செய்ய சொன்னா அப்படின்னு கேட்டா எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா பார்த்தா அடையாளம் சொல்லுவேன் அப்படிங்கறத மாதிரி மட்டும் சொல்றாப்ல. இப்ப சிந்து நிரபராதி அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு இல்லையா? சோ இப்ப சிந்துவை விடுதலை பண்றாங்க. அதே நேரத்துல இங்க கோயில்ல அன்னபூர்ணி வகிச்சுக்கிட்டு வந்த அந்த கோயில்ல இருக்கிற முக்கியமான தலைவர் பதவியில இருந்து விலக்கிறதா பஞ்சாயத்தெல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விலக்கிட்டு அந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா மகாவை கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா ராஜினாமா லெட்டர்ல கையெழுத்து போடுற நேரத்துல கரெக்டா சிந்து, சிவா, ஆறுமுகம், போலீஸு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆசாரி இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே வராங்க. இதை பார்த்த உடனே மகாவும் இசைக்கும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆசாரி நம்மளை பார்த்தா நம்ம மாட்டி விட்டுருவானே அப்படின்னு ஓடி போய் இசைக்கு ஒளிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நேரா பாத்தீங்கன்னா கோயில்ல நகையை கொடுத்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.